ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மிரர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீட்ஸை வச்சு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மிரர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரிஜினல் மிரர் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஷேப்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மிரரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மிரரை இந்த B7000 கம்மை வச்சு தான் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு ஒர்க் நீங்கள் கம்மை வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 கார்னர்ஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் த்ரெட்டை லாங் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி கண்டினியூவாக இந்த 5 பிளேசஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைனலாக அந்த இடத்துக்கே கொண்டு வந்துட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த 2க்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த 2 கார்னருக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்துட்டு அகெயின் நம்மளோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா சென்டரில், இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் குட்டி குட்டியாக அந்த மிரரை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துலையே கொண்டு எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதாங்க மிரர் ஒர்க். நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மிரர் ஒர்க் 1 by 1 பார்த்துட்டு வரோம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் மை வீடியோ.